ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. முமுக்ஷுபடியினுடைய வியாக்கியானத்தில் உள்ள சில ஆழமான அம்சங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முமுக்ஷுபடி ரகசிய கிரந்தம். ரகசிய கிரந்தத்தினுடைய விஷயங்களை யூடியூப் மூலமாக வெளியிடலாமா என்ற சந்தேகம் நிச்சயமாக எழும். அடியனுடைய எண்ணம் என்னன்னா, இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சிலவற்றை காட்டவே மாமனிகள் ஸ்ரீசுக்தியினுடைய காம்பீரியம், மாதுரியம் இவையெல்லாம் பலருக்கு தெரிய வரவே, அப்பொழுது அதில் சிலருக்காவது இந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக ஆழமாக கற்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எழும். அதற்காக தான் அடியேன் இதை வெளியிடுறேன். இந்த வீடியோவில் நாம் 3 அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவதாரிக்கையில் இருக்கக்கூடிய 2 அம்சம், அப்புறம் முதல் வாக்கியத்தில் முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 அப்படின்ற முதல் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள். இது எல்லாமே சாஸ்திர ரீதியாக பார்க்க வேண்டிய அம்சங்கள். அதில் முதல், எம்பெருமான் சம்சாரிகளுக்கு அநேக உபகாரங்களை செய்கிறான் அப்படின்னு மாமுனிகள் அவதாரிக்கையில் அருளி செய்கிறார். அப்பொழுது எம்பெருமானை தெரிவிக்கும் பொழுது அத்தியந்த வியாக்குல சித்தனாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு ஒரே வருத்தமாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பரமபதநாதனுக்கு இந்த சம்சாரிகளை கண்டு ஒரே துக்கமா. அப்பொழுது தான் கேள்வி எழுகிறது, வியாக்குலம்னா துக்கம், அத்தியந்த வியாக்குல சித்தனாய், பெருத்த துக்கம் படைத்தவனாய். வியாக்குலம் துக்கம்ன்றது பரபிரமத்துக்கு கூடுமா, வேதாந்தத்துக்கு விருத்தமாக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வேதாந்த ரீதியில் கேள்வியை எழுப்பி கொண்டு அதற்கு நம்ம ஆச்சாரியர்கள் கூறக்கூடிய பதில் என்ன அப்படின்றத இப்பொழுது சாரநாய்க்கு எடுத்துரைக்கப் போகிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. முமுக்ஷபடி வியாக்கியான அவதாரிக்கையில் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருந்து கொண்டு நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் தன்னை நன்கு அனுபவித்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவர்கள் கைங்கரியம் செய்த போதும் அதனை நன்கு பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுதும் எம்பெருமானுக்கு துக்கம் இருக்கு, அத்தியந்த வியாக்குல சித்தனா இருக்கான், மிகுந்த துக்கத்தோட இருக்கான் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் அருளி செய்திருக்கார். எம்பெருமானுக்கு துக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது தோஷமாக ஆகாதா? முதல்ல வேதம் இதை ஒத்துக்கிறதா? எம்பெருமானுக்கு துக்கம் இருக்குன்னு சொன்னா முதல்ல சாஸ்திரம் ஒத்துக்குமா அப்படின்னு பார்த்தால், சாஸ்திரத்துல உபனிஷத்துல எம்பெருமான் ஆனந்தமயன் அப்படின்னு தெரிவிக்கிறது. ஆனந்தமயன் அப்படின்னா மிகுந்த ஆனந்தத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இப்போ இந்த இடத்துல அத்வைதிகளுக்கு ஒரு சங்கை எழறது. மிகுந்த ஆனந்தத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறதா? அப்போ துக்கம் குறைச்சலா இருக்குன்னு பொருளா? துக்கம் குறைவாக இருக்குன்னா கூட அது தோஷமாக ஆகுமே அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பொழுது அதற்கு சுவாமி எம்பெருமானார் விசாரித்து தெரிவிக்கிறார். அதாவது ஆனந்தமயன் மிகுந்த ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னா துக்கத்தை குறைவாக கொண்டிருக்கிறான்னு கொள்ளக்கூடாது. மற்றவர்களுடைய ஆனந்தத்தை காட்டிலும் எம்பெருமானுக்கு அதீதமான ஆனந்தம் இருக்கு, அதிகமான ஆனந்தம் இருக்கு அப்படின்னு தான் கொள்ளணும் அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். எம்பெருமானார் அதிகமான ஆனந்தத்தை எம்பெருமான் கொண்டிருக்கிறான்னு சொல்லியாச்சு. ஆனால் சுவாமி மணவாள மாமுனிகள் முமுக்ஷபடி வியாக்கியான அவதாரிக்கையில் அத்தியந்த வியாக்குல சித்தனா, ரொம்ப துக்கத்தோட எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தால், எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாக, அதாவது இயற்கையாக துக்கம்ங்கிறது கிடையாது. இயற்கையான துக்கம் இருந்தால் தான் தோஷம்னு நம்ம கொள்ள முடியும். அவனுக்கு இயற்கையான துக்கம்ங்கிறது கிடையாது. ஆனால் நம் பொருட்டு அவனுக்கு ஒரு துக்கம் இருக்கு. இந்த மாதிரி நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் நன்னா நம்மளை அனுபவிச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளே, இது போல சம்சாரிகளும் நமக்கு நன்னா கைங்கரியம் பண்ணி உஜ்ஜீவிக்கிறதுக்கு, நன்னா வாழ்ச்சி பெறுவதற்கான எல்லா சம்பந்தமும் இருந்தும் அதனை இழந்து இப்படி சம்சாரத்தில் துக்கப்பட்டு இருக்காளே அப்படின்னு நம் பொருட்டு எம்பெருமானுக்கு துக்கம் ஏற்படுறது. இதை பரதுக்க துக்கித்துவம்னு சொல்லுவா. அதாவது மற்றவர்களுடைய துக்கத்தை கண்டு துக்கப்படுதல். இது தோஷமாக ஆகாது, குணமாகத்தான் கொண்டாடப்பட வேண்டும். இதுக்கு ஒரு பிரமாணமா ஸ்ரீராமாயணத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். சக்கரவர்த்தி தசரதன் பிரஜைகள் கிட்ட தெரிவிக்கிறார். அதாவது தன்னுடைய பிள்ளையான ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன்னு தெரிவிக்கிறார். ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். நீ ஆண்டது போதும், ராமபிரான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு ராமபிரானுடைய குணங்களை எல்லாம் நன்னா கொண்டாடின்னு வரா. அது குணப்பிரகரணம். அதுல தெரிவிக்கக்கூடிய விஷயமாவது, வியசனேஷு மனுஷ்யானாம் விருஷம் பவதி துக்கிதா உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. அதாவது ஜனங்களுக்கு துக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அவர்கள் துக்கப்படுவதை காட்டிலும் ராமபிரான் ரொம்ப துக்கப்படுவாளாம்.
அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுதுன்னா, அவர்கள் கொண்டாடுவதை காட்டிலும் இவன் ரொம்ப அத உற்சவமா கொண்டாடுறான் அப்படின்னு அவனுடைய குணங்களை நன்னா கொண்டாடுறான். இப்போ அவனுக்கு துக்கம் நேராக இல்ல. பிரஜைகளுடைய துக்கத்த தன் துக்கமாக கொண்டு அவன் மிகுந்த துக்கத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது குணமாக தான் கொண்டாடப்பட வேண்டும். ஏன்னா, அந்த குண பிரகரணத்துல தான் அவ தெரிவிக்கிறா. குணமாக கொண்டாடப்பட வேண்டுமே ஒழிய, தோஷமாக கொள்வதற்கு வாய்ப்பே இல்ல. தோஷமாக கொள்ளக்கூடாது. அப்படின்றது நன்னா தெரியறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடுத்தது அவதாரிகையிலேயே மற்றொரு வாக்கியம் வருகிறது. எம்பெருமான் வேதத்தை கொடுக்கிறான், சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்துக்காக வேதத்தை கொடுக்கிறான் என்று மாமுனிகள் தெரிவிக்கும் பொழுது, வேதமானது எப்படிப்பட்டது என்பதை தெரிவிக்க 4 விசேஷணங்களை இடுகிறார். அபௌருஷேயமாய், நித்தியமாய், நிர்தோஷமாய், சுதஸ்பிரமாணமாய் என்று. இந்த 4 விசேஷணங்கள், 4 பதங்களினுடைய அர்த்தம், தாத்பரியம் என்ன என்றதை இப்பொழுது பார்க்கலாம். முமுக்ஷபடி வியாக்கியான அவதாரிக்கையில வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னு வேதத்துக்கு 4 விசேஷணங்கள் இடுறார் சுவாமி மணவாள மாமுனிகள். வேதம் அபௌருஷேயமாய், நித்தியமாய், நிர்தோஷமாய், ஸ்வதப்பிரமாணமாய் இருக்கு அப்படின்னு சுவாமி தெரிவிக்கிறார். முதல்ல அபௌருஷேயம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அபௌருஷேயம் அப்படின்னா ஒரு புருஷனாலே இயற்றப்பட்டது அல்ல. வேதம் எம்பெருமானாலேயோ அல்லது எந்த ஒரு புருஷனாலேயோ இயற்றப்பட்டது அல்ல. பொதுவா எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை பிரதிபாதிக்கிறதுக்காக தான் சப்தம் உருவாகிறது. அர்த்தம் புத்வா சப்த ரச்சனா. எம்பெருமானோ இல்லைன்னா வேற யாரோ ஒரு வியக்தியோ ஒரு விஷயத்தை தான் முதல்ல அந்த அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுண்டு அதற்கப்புறம் அதனை சொன்னார்கள் அப்படின்னு கிடையாது. வேதம் அப்படி சொல்லப்படவில்லை, யாராலையுமே சொல்லப்படவில்லை. அதனால அது அபௌருஷேயமாக தான் இருக்கு. ஒரு புருஷனாலே இயற்றப்படாததாக தான் இருக்கு. அதனாலேயே அது நித்தியமா இருக்கு. ஏன் நித்தியமா இருக்கு அப்படின்னா, ஒரு புருஷனாலே இயற்றப்பட்டது அப்படின்னா இந்த காலத்துல ஏற்பட்டது, அதற்கு முன்பு அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பெருமாளாலேயோ இல்லைன்னா எந்த ஒரு வியக்தியினாலேயோ இயற்றப்படாததால என்னன்னைக்கும் இருந்துட்டே இருக்கு. இந்த காலத்துல தான் அது சொல்லப்பட்டது, அதற்கு முன்பு இல்லைங்கிற தோஷமே அதுக்கு இல்லை. அதனால நித்தியமா என்னன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே அது நிர்தோஷமாவும் இருக்கு. இப்போ பௌருஷயமாக இருந்தால், அபௌருஷயமாக இருக்கிறதுனால இதுக்கு தோஷமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு புருஷனும் இயற்றவில்லைங்கிறதுனால இதுக்கு தோஷம் இல்லைன்னு பார்த்தோம். ஒரு புருஷனாலே இயற்றப்பட்டது அப்படின்னா பௌருஷயமாக இருந்தால் அதுக்கு என்னென்ன தோஷம் வரும் அப்படின்னு நம்ம சில உதாரணங்களை கொண்டு பார்க்கலாம். இப்போ வெண்மை நிற சங்கம் இருக்கு. ஒருத்தனுக்கு கண்ணுல மஞ்சள் காமாலை இருக்கு. அவன் அந்த சங்கை பார்க்குறான். அப்போ வெண்மை நிற சங்குன்னு அவன் சொல்ல மாட்டான். அவன் கண்ணுல தோஷம் இருக்கிறதுனால, கரணக்கது தோஷம் இருக்கிறதுனால மஞ்சள் நிற சங்குன்னு சொல்றான். இப்போ சங்கமானது வெண்மையாக இருந்தாலும் இவனுடைய கண்ணிலே தோஷம் இருக்கிறதுனால இவன் மஞ்சள் நிற சங்குன்னு சொல்றான். அதனால இது தவறாக இருக்கு. இவனுடைய தோஷமானது இவன் சொல்லப்படக்கூடிய விஷயத்திலையும் சேர்றது. இன்னொரு உதாரணம், ஒருத்தர் பேசின்னு இருக்கார் ஒருத்தர்கிட்ட. அவர்கிட்ட சொல்றார், நதிக்கரையில 5 பழம் இருக்கு, நத்யாஸ்திரே பஞ்சபலானி சந்தி அப்படின்னு தெரிவிக்கிறார். பொய் சொல்லிடுறார். அதாவது பேசின்னு இருக்கிறவரை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சொன்ன பொய். நதிக்கரையில 5 பழம் இருக்குன்னு. இப்போ நதிக்கரையில 5 பழம் இருக்குன்னு இவர் சொன்னதுனால அதை கேட்கும் பொழுது எதிர இருக்கக்கூடியவருக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. ஆனா அந்த ஞானம் சரியான ஞானமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இவர் பொய் சொல்லியிருக்காரே. வாக்கியத்துல எந்த குறையும் இல்லை. நதிக்கரையில 5 பழம் இருக்குங்கிற வாக்கியத்துல ஒரு குறையும் இல்லை. ஏன்னா நாளைக்கே நிஜமாவே 5 பழம் நதிக்கரையில் இருந்ததுன்னு ஒருத்தர் சொன்னார்னா இப்போ நம்ம வாக்கியத்துல தப்பு இருக்குன்னு சொல்ல போறோமா? இல்லை. வாக்கியத்துல தப்பு இல்லை, குறையே இல்லை. ஆனா சொன்னவர் எந்த எண்ணத்தோட சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல சேர்றது. இவர் பொய் சொல்லியிருக்கார். பொய் சொன்னதுனால அந்த விஷயமானது தவறான ஞானத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த மாதிரியான தோஷங்கள் வேதத்துக்கு இல்லை. ஏன்னா எந்த ஒரு புருஷனாலையும் இயற்றப்படலை. இன்னொன்று, ஒரு புருஷனால இயற்றப்பட்டதாக இருந்தால் அவனுடைய சக்திக்கு ஏற்றாற் போலதான் அவனால் இயற்ற முடியும். மேலும் கவனக்குறைவு அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா அவன் சொல்லக்கூடிய விஷயத்துல அதே தோஷமானது சேர்றது. இந்த மாதிரியான எந்த தோஷங்களும் இல்லை வேதத்துக்கு. ஏன்னா அபௌருஷயமாக எந்த ஒரு புருஷனாலையும் இயற்றப்படாததாக இருக்கிறபடியாலே இந்த தோஷம் எதுவுமே இல்லை. மேலும் நம்ம பார்த்த மாதிரி இன்னைக்கு உருவாச்சு, ஒரு புருஷன் இன்னைக்கு
இயற்றினர் அப்படிங்கிற மாதிரியான தோஷமும் வேதத்துக்கு இல்ல. என்னன்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. நித்தியமா இருக்கு. அதனாலேயே நிர்தோஷமா இருக்கு. நம்ம கீழ பார்த்த எந்த தோஷமும் வேதத்துக்கு கிடையாது. 4வது விசேஷணமா சொல்லக்கூடிய ஸ்வதஃப் பிரமாணம். ஸ்வதஃப் பிரமாணம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம மூல பிரமாணம்னு வச்சுக்கணும். மூல பிரமாணம்னா பிரமாணமாக இருக்கக்கூடியதையே தன்னுடைய ஸ்வபாவமாக ஸ்வதஃப் பிரமாணம்னா பிரமாணமாக இருக்கக்கூடியதே தன்னுடைய ஸ்வபாவமாக இயற்கையாக கொண்டிருக்கு வேதம். இப்போ வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. ஸ்மிருதிகளையும் நம்ம பிரமாணமாக கொண்டாடுறோம். ஸ்மிருதிகள்னா என்ன அப்படின்னா, வேதத்துல அங்கங்க சிதறி கிடக்கக்கூடிய அர்த்தங்கள ரிஷிகள் நமக்காக தொகுத்து குடுக்குறா. இப்ப அத நம்ம வந்து பிரமாணமாக ஏத்துக்கிறோம். ஏன் ஏத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்மிருதிகளானவை ஸ்ருதிய கொண்டு தான், அடிப்படையாக கொண்டு தான், வேதத்த அடிப்படையாக கொண்டு தான் ஸ்மிருதிகளானவை சொல்லப்பட்டது. அதனால நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் ரிஷிகள் சொன்ன வாக்கியத்த. அப்போ வேதத்தை எது அடிப்படையாக கொண்டிருக்கோ, அதற்கு நம்ம பிரமாணம்ங்கிற ஒரு ஸ்தானத்த குடுக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது வேதத்துக்கு பிரமாணமாக இருக்கக்கூடியது தான் ஸ்வபாவமாகவே இருக்கு. அதனால அபௌருஷேயமாய், நித்தியமாய், நிர்தோஷமாய், ஸ்வதஃப் பிரமாணமாய் இருக்கு அப்படின்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அருளி செய்திருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடுத்ததாக முதல் வாக்கியம் முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 என்று உள்ளது. முமுக்ஷுவானவன் நிச்சயமாக அறிய கடவன் ரகசியத்திரயத்தை என்று பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார், கட்டளையாக இடுகிறார். கட்டளை என்றால் என்ன அர்த்தம் என்று சாஸ்திர ரீதியாக அறிந்து கொண்டு, அப்பொழுது கட்டளையினுடைய அர்த்தம் இந்த வாக்கியம் கூறுமே என்றால் சம்பிரதாயத்துக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோன்றுகிறதே என்ற ஐயமும் எழ, அந்த ஐயத்தை எப்படி போக்குவது என்ற இந்த ஒரு சாஸ்திர ரீதியான ஆழமான விசாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த முமுக்ஷு படியில முதல் சூத்திரம், முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3. இதுல அறிய வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான பதமா அமைஞ்சிருக்கு. அறிய வேண்டும், நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறபடியால கட்டளை, விதி அப்படின்னு தெரியுது. கட்டளை அப்படின்னா 2 விஷயம் இருக்கு அதுல. ஒண்ணு, யார் கட்டளை இடுறாளோ அவளுக்கு அந்த செயலானது செய்து முடிக்கப்பட வேண்டும்னு ஆசை. அவ இச்சிக்கிறா, அவ விருப்பப்படுறான்னு அர்த்தம். 2வது, இந்த கட்டளையானது நன்மையை பெற்றுக் கொடுக்கும், இஷ்ட சாதனமாக இருக்கு. நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு உதாரணத்தை கொண்டு பார்க்கலாமே. ஒரு தந்தையானவர் தன் பிள்ளைய பார்த்து, நீ நன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்றார். படிக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லும் பொழுதே கட்டளை. அப்போ அந்த பிள்ளையானவன் நன்னா படிக்கணும்னு தந்தை விருப்பப்படுறார். இச்சை தந்தையினுடைய விருப்பம்னு தெரியுது. 2வது நம்ம என்ன பார்த்தோம், இஷ்ட சாதனம், நன்மையை பெற்றுக் கொடுக்கும். இந்த பிள்ளை நன்னா படிச்சானா நன்னா மதிப்பெண் பெறுவான். லௌகிக வாழ்க்கையில அவனுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியானது ஏற்படும். அந்த வளர்ச்சி ஏற்படுவதற்கு நன்னா படிக்கக்கூடியதுங்கிறது சாதனமாக, வழியாக அமைஞ்சிருக்கு. சாஸ்திரத்துலையும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜோதிஷ்ட ஹோமேன சொர்க்ககாமோ யஜேத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்வர்கானுபவம் பெற வேண்டும் என்று விருப்பப்படுபவன் ஜோதிஷ்ட ஹோமத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு விதிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல இஷ்ட சாதனம்ங்கிற அந்த விஷயத்தை கொண்டு பார்த்தால், ஸ்வர்கானுபவம் பெற வேண்டும்னு ஆசைப்படுறவனுக்கு இந்த ஜோதிஷ்ட ஹோமமானது இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கிறது. அந்த ஸ்வர்கானுபவத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழியாக அமைஞ்சிருக்கு, இஷ்ட சாதனமாக இருக்கு. இன்னொன்று இச்சைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, எம்பெருமானுடைய இச்சை, எம்பெருமானுடைய விருப்பம்னு கொள்ளணும். எப்படி அப்படின்னா, ஸ்வர்கானுபவம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஜோதிஷ்ட ஹோமத்தை செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் விருப்பப்படுகிறான் அப்படின்னு தெரியறது. இச்சையும் நம்ம பார்த்தாச்சு, இஷ்ட பிராப்தி, அதாவது அடைய வேண்டிய இலக்குக்கு இது சாதனமாக இருக்குன்றதையும் பார்த்தாச்சு. இப்போ முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளில் நித்திய கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு இந்த சம்சாரம் தடையா இருக்கு, அதனால இந்த சம்சாரம் வேண்டாம்னு ஆசைப்படுறவனை இந்த இடத்துல முமுக்ஷுன்னு சொல்றார். அவன் அறிய வேண்டும்னு சொன்னதுனால சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் வந்து நம்ம இந்த விஷயத்தை, முமுக்ஷுவானவன் இந்த ரகசியங்களை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் அப்படின்னு தெரியறது. 2வது விஷயம் இஷ்ட சாதனம் அப்படின்னு பார்த்தா அது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதாவது எம்பெருமான் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை, சித்தமான உபாயமாக இருக்கிறான், சித்தோபாயமாக இருக்கான். சித்தோபாயம், சாத்தியோபாயம். சாத்தியோபாயம் அப்படின்னா கர்ம ஞான பக்தி யோகங்களை அனுஷ்டானம் பண்ணி
பலனை பெறுறது. அப்போ அந்த கர்ம ஞான பக்தி யோகங்கள் வந்து சாதனங்களாக இருக்கு. அந்த பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சாதனங்களாக இருக்கு. சாத்தியோபாயம். அதுல நம்ம முயற்சியானது தேவை. நம்ம முயற்சி பண்ணினா தான் பலன் உண்டு. ஆனா சித்தோபாயம்னா, நம்ம எதையுமே பண்ணணும்னு எம்பெருமான் எதிர்பார்க்கல. அவனுடைய ரக்ஷணத்த தடுக்காம இருக்கணும். அவன் நம்மை ரட்சிப்பதற்கு சித்தமாக இருக்கிறான். அவனுடைய திருவடிகளில் நம்மை சேர்த்துக்கொண்டு நித்திய கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எம்பெருமான் சித்தமா இருக்கான், தயாரா இருக்கான். அத நம்ம ஸ்வரக்ஷணம் நம்மள நாமளே ரட்சிச்சுக்கிறோம் அப்படின்ற அந்த புத்தியோட அத தடுக்காம இருந்தாலே போதும். விலக்காமயே போதும். அவன் வந்து எம்பெருமான் ரட்சிப்பதற்கு அதுவே போதுமானது. அவன் எதையுமே எதிர்பார்க்கிறதில்ல. இப்ப எதையுமே எதிர்பார்க்கலன்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரே. இப்ப இஷ்ட சாதனமா நம்ம வந்து மோட்சத்த அடையறதுக்கு இந்த முமுக்ஷுப்படி, இந்த ரகசியத்திரை ஞானமானது சாதனமா? இப்ப நம்ம சாதனம் எம்பெருமான் எதையுமே எதிர்பார்க்கலன்னு பார்த்தோம். இப்ப சாதனம்னு சொன்னா பொருத்தமா இருக்குமா அப்படின்னா, இல்ல. அதாவது எம்பெருமான் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா நாம வந்து ரகசியத்திரை ஞானத்த பெத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, எம்பெருமான் சித்தோபாயமாக இருக்காங்கிறதே நமக்கு இந்த ரகசியத்திரயம் அந்த ஞானத்த பெறுவதனால தான் தெரிய வருது. எம்பெருமான் எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை ரட்சிப்பதற்கு சித்தமாக இருக்கிறான்ங்கிற ஞானமே நமக்கு ரகசியத்திரயத்த நன்னா தெரிந்து கொள்ளும் பொழுது தான் நமக்கு அந்த ஞானமானது வரும். மேலும் ஜட பொருள்களால, அதாவது அச்சேதன பதார்த்தங்களால இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அதுக்கு சைத்தன்யம், ஞானமே கிடையாது. அதைக் காட்டிலும் நாம் வேறுபட்டவர்கள்ங்கிறதுக்கே இந்த சைத்தன்யம், இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, ரகசியத்திரய ஞானம் நமக்கு அவசியமாக வேண்டும். முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும். நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா இத சாதனமாக நம்ம நினைக்க வேண்டாம். இத நம்ம வந்து நன்னா தெரிஞ்சுண்டா தான் எம்பெருமான் மோட்சம் குடுக்குறான். அப்ப எதையோ எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிற புத்தியோட நம்ம இத அறிந்து கொள்ளக்கூடாது. எம்பெருமான் சித்தோபாயமாக இருக்கான்றத தெரிந்து கொள்வதற்கே இது வந்து பயன்படுகின்றதுங்கிற ஒரு புத்தியோட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு சுவாமி பிள்ளைலோகாச்சாரியருடைய திருவுள்ளமாக அவர் விருப்பப்பட்டிருக்கார், முமுக்ஷுவானவன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காருங்கிற அந்த புத்தியோட நம்ம வந்து இத தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றது நமக்கு நன்னா புரியறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.